சரி, விவசாயிகளை பொறுத்தளவில் புரிதல் இல்லை என்ற குற்றச்சாட்டு சுமத்துற. கள் பற்றிய புரிதல் இல்லை, காவிரி தீர்ப்பு பற்றிய புரிதல் இல்லை. கள் இறக்குவதும் பருகுவதும் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. ஆகவே தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்கவில்லை, கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வைக்கவில்லை. 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அந்த உரிமையை பறித்துக் கொண்டது. பக்கத்தில் பாண்டியில், கேரளாவில், தெலங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது. அங்கே கலப்படம் செய்வாங்கல்ல.